இளையராஜாவின் மகள் பவதாரிணியின் உடல் அவரது சொந்த ஊரான பண்ணைபுரத்தில் உள்ள பண்ணை வீட்டில் தற்பொழுது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு குடும்ப வழக்கப்படி பவதாரிணி உடலுக்கு இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கிறது. அங்கு ஊர் மக்களும் உறவினர்களும் மற்றவர்களும் அஞ்சலி செலுத்த வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தகவல்களோடு எமது செய்தியாளர் சதீஷ் இணைகிறார். சதீஷ், தற்பொழுது பாடகி பவதாரிணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நிறைய மக்கள் அங்கு குவிந்திருக்கிறத பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்கு? நிச்சயமாக, அதாவது மறைந்த பாடகி பவதாரணியின் உடல் சற்று முன்பு தற்போது லோயர் கேம்ப் பகுதியில் உள்ள இளையராஜா அவர்களின் பண்ணை வீட்டிற்கு வந்தடைந்தது. அவரது பூத உடல் இங்கு வருவதற்கு முன்பே முன்னேற்பாடுகாக இருக்கைகள் மற்றும் அந்த தடுப்புகள் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளை இந்த பண்ணை வீட்டில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் மேற்கொண்டு வைத்திருந்தனர். இன்று காலை முதலே இளையராஜாவின் சொந்த ஊரான அந்த பண்ணைப்புறத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் ஏராளமானோர் வந்திருந்தனர். தற்போது பவதாரணியின் உடல் அந்த பண்ணை வீட்டின் முகப்பு பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது, அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அந்த அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த கிராம மக்கள் மற்றும் இளையராஜா அவர்களின் உறவினர்கள் தற்போது 100க்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையாக நின்று மறைந்த பாடகி பவதாரணிக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வை தான் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இதற்கு இன்று பிற்பகல் அவரது உடல் இந்த பண்ணை வீட்டு பகுதியிலே அடக்கம் செய்யப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து திரை பிரபலங்கள் மற்றும் உறவினர்கள் இன்னும் அதிகமாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பவதாரியின் இந்த உடல் அவர் பவதாரியின் தாய் ஜீவா மற்றும் அவரது பாட்டி சின்னத்தாய் அவர்கள் சமாதிக்கு இரண்டு சமாதிகளுக்குமே இடைப்பட்ட இடத்தில் தான் தற்போது அடக்கம் செய்வதற்காக அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சரியாக 12:30 மணிக்கு மேல் அவரது அஞ்சலி செலுத்தப்பட்ட பின் சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யப்பட்டு அந்த பவதாரியின் பூத உடல் அங்கு அடக்கம் செய்வதற்காக தயார் நிலையில் அனைத்து ஏற்பாடும் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது பவதாரியின் தந்தை இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் சென்னையிலிருந்து மதுரைக்கு விமானம் மூலம் அங்கிருந்து சாலை மார்க்கமாக வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். இளையராஜா வந்த பின்பு அடுத்த கட்ட நடவடிக்கைகள், குடும்பத்தினர்கள் அடுத்த கட்ட பணிகள், அடக்கம் செய்வதற்கான பணிகளில் மேற்கொள்ள உள்ளனர். தற்பொழுது அங்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரி சொல்றாங்க? இவங்க வருடந்தோறும் அந்த பண்ணை வீட்டிற்கு சென்று தங்கி வருவதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. இந்த மக்களுக்கும் பவதாரணி அவர்களுக்குமான பிணைப்பு எப்படி இருக்கு அந்த ஊர்ல? அவங்கெல்லாம் அவங்களுடைய வேதனையை எப்படி பகிர்ந்துக்கிறாங்க? நிச்சயமாக, அதாவது இளையராஜா அவர்கள் பிறந்தது அந்த பண்ணைப்புறம் கிராமம் என்றாலும் சினிமா துறைக்கு சென்ற பின்பு சென்னையை தான் அதிகப்படியாக நேரங்கள் செலவழித்திருக்கிறார். இருப்பினும் கூட அவர் திரைத்துறையில் சாதித்த பின்பு இந்த லோயர் கேம்ப் பகுதியில் உள்ள இந்த பண்ணை வீட்டில் அந்த 7 ஏக்கர் இடத்தை வாங்கி அதில் ஒரு வீடு கட்டி வைத்திருக்கிறார். வருடந்தோறும் தீபாவளி தினத்தில் இங்கே அவரது குடும்பத்துடன், அதாவது இளையராஜாவின் மகன் யுவன் சங்கர் ராஜா அவரது குடும்பத்தார், கார்த்திக் ராஜா குடும்பத்தார், பவதாரணி அவங்களது குடும்பத்தார் என அனைவருமே இந்த பண்ணை வீட்டிற்கு வருடந்தோறும் வருடத்திற்கு ஒரு முறை வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இங்கு கிட்டத்தட்ட இங்கே ஒரு 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இங்கு பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் அந்த வருடத்திற்கு ஒரு முறை பார்த்தாலும் பவதாரணி நன்றாக பேசுவார், எந்த ஒரு கோபனுடன் பேச மாட்டார், கனிவாக பேசுவார் என்றுதான் சொல்லியிருந்தார்கள். அதன் காரணமாகவே அவர்கள் ஒரு ஆழ்ந்த துக்கத்தில் தான் உள்ளனர். தற்போது பவதாரணியின் உடல் அடக்கம் செய்வதற்கான பணிகள் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட உள்ளனர். தற்போது அந்த வீட்டில் உள்ள பணியாளர்கள், அவரது உறவினர்கள், பண்ணைப்புறம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பவதாரணியின் பூத உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திக் கொள்ளக்கூடிய நிகழ்வு தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக இளையராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா மற்றும் அவரது உறவினர்கள் வந்த பின்பு அடக்கம் செய்வதற்கான பணிகளும் துவங்க உள்ளனர். சதீஷ், தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க, மேலும் தகவல்களை கேட்டு பெற வேண்டியிருக்கிறது. இதற்கிடையே மறைந்த பாடகி பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிரபலங்கள் பகிர்ந்து கொண்ட செய்திகளை பார்க்கலாம். இசைஞானி இளையராஜாவுடைய அன்பு மகள் திரு நண்பர் யுவன் சங்கர் ராஜாவுடைய அருமை சகோதரி தங்கை பவதாரணியுடைய இழப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்குது. கலைஞருடைய குடும்பத்தின் சார்பாக
அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ராஜா சார் ஃபேமிலின்றது வந்து அவருடைய இசையை கேட்டு வளர்ந்த நம்ம எல்லாருமே வந்து அவருடைய ஃபேமிலி தான். இது வந்து நம்ம எல்லாருக்குமான ஒரு பெரிய லாஸ் தான் இது. அண்ட் இந்த துயரத்திலிருந்து அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய அந்த வலியை நம்ம எல்லாரும் பகிர்ந்து போன மட்டும் வாழ்நாள் மறக்க முடியாத ஒரு பதிவு எனக்கு கொடுத்துருக்காரு. அவர் இசையில், அவர் வரிகளில், அதுக்கு நான் அந்த ஸ்க்ரீனில் நான் ஒரு உருவமாக இருந்திருக்கின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஐயா அவர்களுக்கும் யுவன் சங்கர் ராஜா பிரதர், கார்த்திக் ராஜா பிரதர், ஐயா குடும்பம் அத்தனை பேருக்கும் அந்த கடவுள் தான் மிகப்பெரிய ஒரு ஆதல் அந்த நேரத்தில் இருக்கணும். இளையராஜா அவர்கள் பெற்ற இசை வாணி, இசை பறவை, இசை குயில், இசை உலகத்துக்கு பெரிய பேர் இழப்பு இது. நான் ஆரம்ப காலத்தில் விளம்பர படங்கள் எடுக்கும்பொழுது அந்த விளம்பர படங்களுக்கு கார்த்திக் ராஜா இசையமைச்சிருக்காரு. இதே வீட்டில் அந்த இசையமைப்பு நடக்கும். அப்போ ஒரு சின்ன பாப்பாவை வந்து என்னுடைய விளம்பர படங்கள்லாம் பாடி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய இசை மேதையுடைய குழந்தை அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு எளிமையாக பழகக்கூடிய அண்ணா அப்படின்னு ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய ஒரு தங்கை. எனக்கு இப்போ அவங்களுடைய கடைசி இப்போ எனக்கு பாடின அந்த பண்ணப்புறத்து சின்ன குயில் அப்படின்ற அந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த பாட்டு, அந்த படத்தோட அந்த பாட்டோட உலகமெல்லாம் நான் சுற்றுனேன். உண்மையிலே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. எங்கள் குடும்பத்துக்குள்ளே நடந்த ஒரு பெரிய சோகம் மாதிரி பெரிய காலையிலேருந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக சகோதரி பவதாரணியுடைய ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கிறேன். தமிழ் திரையுலகினுடைய மறவாத ஒரு விஷயம், எங்களால் மட்டுமல்ல மக்களாலும் மறக்க முடியாத ஒருவர் ஐயா இளையராஜா அவர்கள். இசைஞானி என்று சொல்லப்படுகிற அவருடைய மனைவியை எழுந்து வாடுகிற இந்த நேரத்திலே தனக்கு துணையாக மகள் இருப்பாள் என்று இருந்த நேரத்திலே மகளையும் அழைத்து சென்ற அவசரம் புரியாமல் நாங்களே அலைமோதி கொண்டிருக்கிறோம். இந்த வலி நமக்கு ரொம்ப எளிதாக எடுத்துக்கும், ஆனால் அவருக்கு அந்த வலி ரொம்ப பெருசாக இருக்கும். அவருக்கு நல்ல அமைதியும் நல்ல அருளையும் தர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். பல வருஷமாக நாங்கள் சேர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். என் படத்துக்கெல்லாம் பாடியிருக்காங்க. ஒரு குடும்பம் மாதிரி இருந்திருக்கோம். முதல்ல அவங்களோட அம்மா இழப்பு ஒரு பெரிய இழப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி இப்படி ராஜா சாருக்கும் கார்த்திக் யுவனு எல்லாருக்குமே, குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே கடவுள் சக்தியை கொடுக்கணும். ஆனால் இவ்வளோ வலியை வச்சுக்கிட்டு காட்டிக்காமல் இருந்திருக்காங்க. சமீபத்தில் சந்திக்கும் போது கூட எதுவுமே காட்டிக்கல, சிரித்து தான் பேசியிருக்காங்க. அதாவது ரொம்ப பணிவாக எளிமையாக இருக்கக்கூடியவங்க. இது வரைக்கும் அவங்க கத்தியோ சத்தம் போட்டு பேசி கூட நான் பார்த்ததோ கேட்டதோ இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.